அரூர்லேருந்து சேலம் போகும்போது இல்லாட்டி சேலம்லேருந்து அரூர் வரும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீ ஸ்பாட் வந்து பாப்பரேட்டுப்பட்டி போகிற வழியில் பள்ளிப்பட்டில் இருக்குங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. ஆமாங்க, பள்ளிப்பட்டியிலேருந்து பாப்பரெட்டிப்பட்டிக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடியது தாங்க இந்த நெல்லை கருப்பட்டி காஃபி அல்வா கடை. வந்ததுமே ஓனர் அவர்கிட்ட வந்து வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டுட்டு நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான அல்வா கடைகள் இருந்தது. நமக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 320க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் ஆல்மோஸ்ட் வந்து இருக்குங்க. இந்த கருப்பட்டி அல்வா காஃபி கடையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான காஃபி, டீ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதோடய ப்ரைஸ் லிஸ்ட்டெல்லாம் வெளியே ஓட்டிருந்தாங்க. இதில் வந்து நாட்டு சக்கரை தான் அனைத்து வகையான டீக்கும் ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ப்ராமிஸும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுண்டல், சமோசா, ஒவ்வொன்றுன்னு சொல்லக்கூடிய போலி, வடை போன்ற ஸ்நாக்ஸுகளும் பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி காஃபி அல்வா கடையில் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் இந்த கடையில் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு லெமன் டீயும் அது கூட 2 சமோசா மட்டும் ஆன் பண்ணியிருந்தேன். இந்த லெமன் டீ வந்து ஓரளவுக்கு தாங்க இருந்தது. ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கெல்லாம் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஆனால் அந்த சமோசா வந்து வாயில் வைக்கும் பொழுதே ஓரளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக ஃபீல் குட்டாக இருந்தது. ஆனால் பக்கமாக அரூர் போகிறவங்களும் சேலம் போகிறவங்களும் அந்த வழியில் ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த காஃபி கடையை சூஸ் பண்ணுங்கள். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. மறக்காம யூஸ் பண்ணுங்கள். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.